பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். பீகார்ல நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய தேர்தல்ல பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல கூட்டணிகள் மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு. பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியாகிட்டு வருது. இந்தியாவே ரொம்பவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த தேர்தல் இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல். 243 தொகுதிகள் கொண்ட பீகார்ல பெரிய வெற்றியை நோக்கி பாரதிய ஜனதா கூட்டணி நகர்ந்துகிட்டு இருக்கு. தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பின்தங்கி இருக்கு. பிரபல வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் கட்சி 3வது இடத்துல இருக்கு. பீகார் தேர்தல் தமிழக அரசியல் அரங்கத்திலேயும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கு. தேஜஸ்வி யாதவ் ஒருவேளை பீகார்ல வெற்றி வாகை சூடினா தமிழகத்தை ஆளக்கூடிய திமுகவுக்கு அது உற்சாக டானிக்கா இருந்திருக்கும். அது மூலமா தமிழகத்துல திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையிலான கூட்டு இன்னும் வலுவாகி இருக்கும். ஆனா பீகார் தேர்தல் முடிவுகள் வேறு விதமா இருக்கு. இதனால திமுக கூட்டணி கலகலத்து காங்கிரஸ் வெளியேறக்கூடிய வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. SIR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை திமுக ஏற்கனவே எதிர்த்துட்டு வராங்க. இந்த நிலையில பீகார் தேர்தல்ல பாஜக கூட்டணியோட வெற்றிக்கு SIR தான் காரணம் அப்படின்னு சொல்லி வருங்காலத்துல SIRக்கு எதிரான போக்க திமுக இன்னும் தீவிரமா கடைபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. பீகார் தேர்தல்ல பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றியை நோக்கி நகர்றதுனால தமிழகத்துல இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வலுவடைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பீகார்ல பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி வாகை சூடி ஒருவேளை நிதிஷ்குமாருக்கு மறுபடியும் முதல்வர் பதவி கிடைக்காம போனா அது தமிழக அரசியல் அரங்கத்துல வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியை விட்டு விலகினா நாடாளுமன்றத்துல பாரதிய ஜனதாவோட பலம் குறையும். அப்போ திமுகவோட 22 எம்பிக்கள் ஒருவேளை பாரதிய ஜனதா அரசுக்கு தேவைப்படலாம். அந்த வாய்ப்பை பாரதிய ஜனதாவுக்கு வழங்க கூடாது அப்படின்னு நினைச்சு திமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் கட்சி நீடிச்சு இருக்க விரும்பும். பீகார்ல ஒருவேளை நிதிஷ்குமாருக்கு முதல்வர் பதவி மறுக்கப்பட்டா காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு விலகி ஒருவேளை தாவேகா பக்கம் சாயவும் வாய்ப்பு இருக்கு. அதனால பீகார் தேர்தல் முடிவு தமிழக அரசியல் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரபல வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ் கட்சி ரொம்பவே குறைவா ஒரு சில இடங்கள்ல தான் முன்னிலையில இருக்காங்க. இது தமிழகத்துல தாவேகா கட்சியோட அறிவு கண்களை திறக்கவும் வாய்ப்பு இருக்கு. கூடுகிற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு தாவேகாவினர் பீகார் தேர்தல் முடிவுகள் மூலமா தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்கு. பீகார் தேர்தல்ல பிரசாந்த் கிஷோர் எதிர்கொண்டிருக்கக்கூடிய தோல்வி தாவேகாவை அதிமுக பக்கம் இழுத்து கூட்டணி உருவாகும் வாய்ப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. அது மூலமா 2026 தேர்தலையும் தமிழக அரசியல்லையும் பெரிய திருப்பு முனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது.